காணாம போறப்ப இப்படி இருந்த அந்த பையன் 3 நாள் கழிச்சு திரும்பி கிடைக்கிறப்ப இந்த மாரி இருந்திருக்கான். 2022ல ரைக்கிரவ அப்படின்ற அந்த சின்ன பையன அவங்களோட அப்பா, அம்மா ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. நடுக்காட்டுல நெறைய காடுகள் நெறைய அடர்ந்திருக்கக்கூடிய காட்டுக்கு ஒரு கேம்புக்கு போயிட்டு, அங்க ஒரு டென்ட்லாம் போட்டு இந்த பையனோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. அந்த காட்டோட அழக பார்த்துட்டு. அன்னைக்கு நைட்டு இந்த சின்ன பையனோட அப்பா, "ஒரு 2 நிமிஷம் இங்கேயே இருப்பா, நான் பக்கத்துல போயிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா பக்கத்துல போறாங்க. போயிட்டு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கவும் இந்த பையன காணோம். உடனே இந்த பையன் எங்க காணோம், எங்கேயோ நடந்து காணாம போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கால் தடங்கள பார்க்குறாங்க. பார்க்குறப்ப காணோம். இந்த பையன் கத்துனதுக்கான எந்த தடயமும் இல்ல. இந்த பையன் அங்கருந்து நடந்து போனதுக்கான எந்த தடயமுமே இல்ல. உடனே ரொம்ப நேரம் அங்க சுத்தி தேடிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸ் ஒரு டீமையே கூட்டிட்டு வந்து ஹெலிகாப்டர்லாம் வச்சு நெறைய சர்ச் பண்றாங்க. 24 மணி நேரம் ஆகுது. உடனே போலீஸ் வந்து கொஞ்சம் அவங்க வீட்ல வந்து ஒரு பயன்படுத்துற விஷயத்த சொல்றாங்க. இந்த காட்டுல நெறைய மிருகங்கள் இருக்கு. அதனால அந்த பையனுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலுமே நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல போயிட்டு ஒரு பயம்படுத்துறாங்க. இருந்தாலுமே 3வது நாள் அந்த பையன ஒரு மர வீடுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட யார் கட்டுனாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த சின்ன பையன கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க. "நீ எப்படிப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பையனுக்கு அந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சொல்லி தெரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 நாளா அந்த பையன் கத்தல, சாப்பாடு தேடல, என்னப்பா இங்க அங்கன்னு சொல்லி ஓடல. அந்த 2 நாளா அந்த பையன் அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கான காரணம் டாக்டர்ஸ் யாராலயுமே சொல்ல முடியல.